இன்னைக்கு நாங்கள் வாசித்த வேதத்திலிருந்து கர்த்தர் அவர் நிச்சயமாக கர்த்தர் என்பதை நாங்கள் பார்ப்போம். We see that the Lord is truly the Lord. இதோ இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு நடந்து போவதற்கு முன்பதாக அவர் லாசரை மரணத்திலிருந்து எழுப்பி அவர் லாசருக்கு அற்புதத்தை செய்ததினால அநேக பேர் திரளான ஜனங்கள் இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று பார்க்க வந்தாங்க. Many people came in search of Jesus because he did a miracle and they wanted to see who is this Jesus. And also this Lazar. இந்த லாசர் யாரு? தேவன் உயிர் தெழுந்து வைத்த இந்த லாசர் யார் என்று பார்க்க அநேக பேர் வந்தாங்க. And Jesus became very famous in that place. அந்த இடத்துல கிறிஸ்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அதோடு சேர்ந்து வேதம் சொல்கிறது பஸ்கா பண்டிகை வருவதனால எல்லா இடத்திலிருந்தும் ஜனங்கள் அங்கே எருசலேமுக்கு வந்தாங்க. Because of the Passover, people came from all over the world to celebrate the Passover. அந்த நேரத்தில் இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் கிறிஸ்துவை கொல்லும்படியாய் லாசரை சேர்த்து கொல்லும்படியாய் அவர்கள் தீர்மானம் செய்தாங்க. They decided to kill Jesus and also the Lazarus who was risen from the dead. இதோ இவர் உயிர் தெழுந்ததினால கிறிஸ்துவுடைய பேரு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இவரை கொல்லணும். We must kill him because he is becoming very famous. You know how the devil thinks is very different. இப்போது ரீசெண்டா ஒரு சூழ்நிலை இந்தியால ஒரு ஸ்டேட்ல என்ன லா பாஸ் பண்ணிருக்காங்க, பாஸ்டர்ஸ் ப்ரே பண்ணா மந்திரவாதிகளாயிடுறாங்க. If you pray and somebody is healed, you are a black magician and they will arrest you. அவங்க என்ன பண்ணாங்க? அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ப்ரே பண்ணி சுகம் பெற்றுக்கொண்டா அரெஸ்ட் ஆகிறாங்க. அப்படி ஒரு கேஸ் ஒரு பாஸ்டர் மேல ராஜஸ்தான்ல இப்போது போட்டிருக்கிறாங்க. இந்த ஜனங்க பாருங்களேன், உயிர் தெழுந்த லாசர் இருக்கிறதுனால கிறிஸ்து ஃபேமஸ் ஆகிறாங்க. அவரையே கொண்டு போட்டுடலாம். உயிர் செத்து வந்த அவரை மறுபடியும் சாவடிக்கணும்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கிறிஸ்து தேவன் என்று அறிந்து ஜனங்கள் கூடி வராங்க. And then Jesus is going on his march to Jerusalem. He goes there to die. அவர் எதற்காக எருசலேம் போறாங்க? மரிப்பதற்காக போறார். அவர் பஸ்கா பண்டிகை வரப்போகுது. இந்த வருஷத்துல பஸ்கா பண்டிகைக்கு பலியாக போற தேவ ஆட்டுக்குட்டி நான் தான். அது ஆடல்ல, அது நான் தான். I am the shepherd, I am the sheep, I am the lamb to be slaughtered this year for the festival, and I am going to Jerusalem. Now one way we can know if you know the Lord Jesus Christ is how you face death. மரணத்தை நாங்கள் எப்படி சந்திக்கிறோம் என்பது எங்களுக்கு தேவன் தெரியுமா இல்லையா என்பது நமக்கு தெரியும். தேவனை அறியாத ஜனங்கள், தேவனோட இல்லாத ஜனங்கள் ஒரு காரியத்துக்கு கடைசியாக பயந்து இருப்பாங்க. மரணத்துக்கு, மரணம் வரும்போது காரியங்கள் இருளான காரியங்கள் இருக்கும். இதோ தேவனிடத்தில் பிரிந்து போவதனால, because they are going separated from the Lord, they are scared to die. And now Jesus, they are planning to kill, and Jesus is saying, I am coming to be killed. Now நான் எருசலேமுக்கு நானே வரேன், நீங்க இன்னும் வரப்போறதில்லை, நானே வர அங்கே நான் மரணத்துக்காக ஆயத்தமாக வரப்போகிறேன். God is such a bold God. இங்கு தேவன் அவர் எவ்வளவு வைராக்கியமானவர். அவர் சொல்றார், நீங்க என்ன சாகடிக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்கீங்க, அதற்காக சூழ்நிலை நானே செய்து கொடுப்பேன், நான் வரேன், நான் பார்த்துக்கிறேன். அப்படிதான் அவங்க எருசலேமுக்கு போறாங்க. And as he is going, Jesus looks at the donkey. அவர் கழுதையை பார்த்து சொல்றாங்க. லூக்கா 19:30 யாராவது வாசிங்க. லூக்கா 19:30. இதோ நான் சொல்லுகிறேன், நீங்க அந்த ஒரு வில்லேஜ்க்கு நீங்க போங்க, அங்கே ஒரு கழுதை
இருக்கிற கழுதை இருக்கோ அதை கழுவிட்டு நீங்க எடுத்துட்டு வாங்க. I'm telling you, go to that place, you will find a donkey, you loosen it and bring it to me. Isappa கிட்ட என்ன டெலிஸ்கோப் இருந்துச்சா, மைக்ரோஸ்கோப் இருந்துச்சா, கூகுள் மேப் இருந்துச்சா, கேமரா இருந்துச்சா, இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டாங்க கழுதை இருக்கு பார்க்க ஒன்றுமில்லை. ஆனால் அவர் எல்லாம் அறிந்ததே வேண்டும். He does not, he knows everything. இந்த தேவன் நான் தேவன் என்று இதோ I am the Lord. I know where the donkey is in that village. I know the owner of the donkey. I know everything. எனக்கு எல்லாமே தெரியும். நான் தேவன். I am God. I know everything. Only Yohan 3:20. He knows everything. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவருக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. அவர் புரிந்து கொள்ளாதது ஒன்றுமில்லை. There is no situation the Lord does not understand. There is nothing the Lord will not know. He knows even where a donkey is there in a village. ஒரு கழுதை ஒரு வில்லேஜ்ல எங்க இருக்குதுன்னு கூட அறிந்திருக்கிற ஆண்டவர் உங்களை அறியாம இருப்பாங்களா? When the Lord not know you, உங்களை பற்றி தேவனுக்கு தெரியாதா? சங்கீதம் 139 is a great word of comfort. யாராவது வாசிங்க, 4 வாசிங்க. சங்கீதம் 139 4. Even before a word is on my tongue, behold the Lord, you know it all together. இதோ ஆண்டவரே, என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளியே வருவதற்கு உள்ள அதுக்கு முன்பதாகவே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். You know my words even before it comes out. And oh Lord, I know that you know that words. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். I know that you have known me, oh Lord. ஆண்டவரே, நான் கீழே அமரும்போது நீர் அறிந்திருக்கிறீர். நான் எந்திரிக்கும் போது நீர் அறிந்திருக்கிறீர். நான் அழும்போது நீர் அறிந்திருக்கிறீர். நான் கண்ணீரிடும்போது நீர் அறிந்திருக்கிறீர். நான் சில விஷயத்தை தோர்த்து போகும்போது நீர் அறிந்திருக்கிறீர். சில சூழ்நிலைகளை சந்திக்கும்போது அறிந்திருக்கிறீர். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதல் எல்லா சூழ்நிலையில இருக்குது. என் கடவுளுக்கு எல்லாமே தெரியும். Our God knows everything. You know, there are times in our life you will feel if God is really there. ஒருவேளை தேவன் இருக்கிறாரா என்ற ஒரு சில சூழ்நிலைகள் நம்மளுக்கு வாழ்க்கையில வரும்போது, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா? நம்ம என்னதான் சில கேள்விகளோட சில குழப்பங்களோடு இருந்தாலும் ஃபைனலா நாம செட்டில் ஆயிடுவோம். நம்முடைய வாழ்க்கை இதோ தண்ணியில போட்ட கல்லு மாதிரி அப்படி ஆடிட்டே இருக்காது. Your life will not be a life of ripples always. There will be times of waves. There will be times you are shaken. There will be times you are in chaos. But you will come to a point of settlement. The Lord knows everything. And தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்ற மன அமைதியோடு தேவன் எங்களுடைய பிள்ளைகள் இருக்க ஒரு பாக்கியம் நமக்கு இருக்கிறது. தேவனுக்கு மகிமையோட அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சத்தமாக? என் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். என் தேவன் நாளைக்கு என்ன ஆகும்போது அறிந்திருக்கிறார். 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்போது அறிந்திருக்கிறார். நான் வீட்டில் தனிமையில அழும்போது அறிந்திருக்கிறார். என் கண்ணீரை அறிந்திருக்கிறார். என் வாயில வார்த்தை வராதுக்கு முன்னே என் இருதயத்தை அறிந்திருக்கிறார். இந்த கழுதை அறிந்த ஆண்டவர் உங்களை அறிந்த ஆண்டவராக இருக்கிறார். He is your God and He knows everything. And not just He knows everything, He has the ownership on the donkey. இந்த தேவன் சொல்கிறார், இந்த கழுதைக்கு நான் தேவனாக இருக்கிறேன். யாராவது வாசிங்க லூக்கா 19:31. இதோ நான் சொல்றேன், நீங்க போங்க அந்த கழுதை கழட்டிட்டு எடுத்துட்டு வாங்க. என்ன நியாயம் இது? அந்த கழுதைக்கு ஒரு ஓனர் இருக்க மாட்டாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கார் இருக்குது, ஒரு கார் இருக்குது. யாரோ சும்மா வந்து காரை எடுத்துட்டு போயிட்டா விட்டுருவோமா? உங்க வீட்டில் இருக்கிற வண்டி இருக்குது,
யாரும் சும்மா வந்து வண்டியை எடுத்து போயிட்டு விட்டுருவீங்களா? நிறுத்தி கேட்க மாட்டீங்க. நீ என்ன ஏன் வண்டி எடுத்து போற? What are you? Who are you to take my vehicle? Why are you losing the donkey? ஏன் கழுதை நீ எதுக்கு கழுவிட்டு போற? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. அப்ப கடவுள் சொல்றாங்க, யாராவது கேட்டா சொல்லு, தேவன் அதை கேட்கிறார். If somebody asks you, tell them the Lord has need of him. இல்ல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இப்ப அவளுக்கு போறாங்க, அவங்க போய் கழுதை கழட்டுறாங்க. 33 சொல்லுது, அங்க இருக்கிற ஓனர்ஸ் வந்து கேட்டாங்க, நீ எதுக்கு இந்த கழுதை கழட்டிட்டு போற? Why are you taking the call? Oh, this is my donkey. இது எனக்கு சேர்ந்த கழுதை, நீ ஏன் கழட்டிட்டு போற? அவர் சொல்ற பதில், இது தேவன் அதை விரும்புகிறார், அது தேவை இருக்கிறது சொன்னோடனே அவர் விட்டுறார். அவர்கள் கொண்டு வராங்க. இல்ல நமக்கு என்ன தெரிகிறது? இந்த தேவன் இந்த கழுதை மற்றும் அறிவதில்லை, அந்த கழுதைக்கு எஜமான் இந்த தேவன் தான். The Lord is the Lord of the donkey. You may be the owner, but he is the Lord. இதோ இந்த கழுதை உனக்கு சேர்ந்ததா இருக்கலாம், ஆனா அதுக்கு எஜமான் அவர்தான், அதுக்கு ராஜா அவர்தான். இந்த உலகமே அவருக்கு சேர்ந்தது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அவருக்கு சேர்ந்தது. அவர் யாரையும் பர்மிஷன் கேட்க தேவையில்லை, அவர் யாரையும் கெஞ்ச தேவையில்லை. அவர் எடுத்து அவர் பயன்படுத்தலாம். He can just take anybody and he can use anybody. He need not ask the owner the permission, because he is the owner. He will take and he will use it because he is the master. ஓனருக்கு போய் சொல்லு, ரியல் ஓனர் யார் தெரியுமா? அந்த கழுதை அங்கே யார் ரியல் ஓனர்? நான் தான் ரியல் ஓனர். I am the owner of the donkey. You may be the master, but I am the owner. பெற்றோர்களே, எல்லா பெற்றோர்களே, ஒரு வார்த்தை, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு சேர்ந்தவங்க தான், ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் தேவனுக்கு சேர்ந்தவங்க. ஒருவேளை தேவன் அனுப்பி ஏன் உங்க மகனை நான் பயன்படுத்துவேன் என்று எடுத்துக்கிட்டால், உங்களை அவர் பர்மிஷன் கேட்க தேவையில்லை. He need not ask permission to you to use your daughter, your son for God's glory. He can just come and pick and go because he is the master. இந்த கழுதையுடைய ஓனர் எதற்கு கழுதை என்பது தேவன் அறிந்திருக்கிறார், தேவன் கேட்கிறார் என்பது அவர் விட்டுட்டார். If the Lord is asking, who am I to hold it? Take the donkey and go. இந்த கழுதையை எடுத்துட்டு போங்க. அவருக்கு தேவைப்படுவது நான் என்ன தடையாக இருக்கிறது? ஐயோ, அவர்தான் தேவன், அவர் செய்யும் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவருடைய தீர்மானங்கள் விசேஷமாக விசுவாச வாழ்க்கையில் வருவது தேவனுக்கு நாங்கள் நம்முடைய பிள்ளைகளை கொடுக்க வேண்டும். You are not the owners of your children primarily, but God is the owner. அது மட்டுமல்ல, உங்களுக்கு என்ன சேர்ந்திருந்தாலும், உங்களுடைய வெள்ளி, உங்களுடைய பணம், உங்களுடைய பொக்கிஷங்கள், உங்களுடைய ஐஸ்வர்யம் எல்லாமே அவருக்கு சேர்ந்தது. ஒருவேளை அவர் வந்து எடுத்துக்கிட்டால் எடுத்துக்கிட்டோம், அவர் உங்களையும் என்னையும் பர்மிஷன் கேட்க தேவையில்லை. Want us to see this God in the image of who He is as God. Friday I was sharing and saying, if somebody is testing the Lord need not prove He is God. ஒருவேளை யாராவது தேவனை சோதித்து நீ உண்மையான தேவன் தான் என்று கேள்வி கேட்டால், அதற்கு அவர் தேவன் என்று நிரூபிக்க அவசியம் இல்லை. இங்க தேவன் சொல்லுகிறார், உன்னை நான் பர்மிஷன் கேட்க அவசியம் இல்லை, அவர் எஜமானுக்கு தேவை என்று சொல்லி எடுத்துட்டு வாங்க. You just take it and come and tell them the master is in need of them. Oh, people of God, everything which belongs to you is the Lord's. இங்க இருக்கிற எல்லாமே, உங்களுக்கு இருக்கிற எல்லாமே அவருக்கு சேர்ந்தது. வாழ்க்கை கூட அவருக்கு சேர்ந்ததுதான். I really appreciate
Pratama's family was here just 1 week after the death of the mother. She was a wonderful woman of faith. இந்த ஆலயத்தில் ஒரு மிக விசேஷமானவராக இருந்தாங்க. ஆலயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக பாத்திரமாக இருந்தாங்க. And that was one of the rarest times in the death ceremony. The message of Jesus was shared. அன்றைக்கு அவங்க மரணத்தின் நாளை விட சுவிசேஷம் சொல்லப்பட்டுச்சு. தின்னுலேருந்து வந்த ஜனங்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்டாங்க. மரணத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஆறுதல் என்ன தெரியுமா? நீர் கொடுத்தீர், நீர் எடுத்துக்கொண்டீர். Oh Lord, you are the one who gave life and you have taken it, O Lord. Who am I to get angry on you? ஆண்டவரே, உங்க மேல கோபம் பட எனக்கு என்ன உரிமை இருக்குது? நீர் படைத்தீர், நீர் வைத்தீர், நீர் எடுத்துக்கொண்டீர். And I pray that will comfort us to say, He is the owner of everybody in this world. இந்த உலகத்திற்கு அனைவருக்கும் ராஜா அவர்தான். அவர் சொன்னார், இந்த கழுதைக்கு நான் தான் ராஜா, இந்த கழுதையை நான் எடுத்து பயன்படுத்துவேன். And the Lord wants to take the donkey, let loose the donkey. And sometimes if you are the donkey, just submit to the Lord. ஒருவேளை அந்த கழுதை நீங்களா இருந்தால் தேவனை பயன்படுத்தும்படியாய் அவர்களை தொட்டால், அவர்களை கூப்பிட்டால், நீங்கள் உங்களுடைய கரத்திலிருந்து ஆண்டவரே, இதோ நீதான் என்னுடைய எஜமான், நீதான் ராஜா, நான் என்ன சொல்வது, இதோ உன்னுடைய அடிமை. தேவன் எடுத்து பயன்படுத்தட்டும். And secondly, we see the Lord is saying, I am worthy of worship. என்னுடைய ஆண்டவர் ஆராதனைக்கு பாத்திரராயிருக்கிறார். ஜக்கரியா 9:9 யாராவது வாசிங்க. Zechariah chapter 9 verse 9. Rejoice, so great, O daughter of Zion. Shout, the daughter of Jerusalem. Behold, the king is coming to you. இதோ ராஜா வரப்போகிறார். சந்தோஷமாக இருங்க. ஆலயத்தில் இருக்கிறவர்கள் சந்தோஷமாக இருக்கணும். தேவனை துதிக்க சந்தோஷமாக இருக்கணும். தேவனுடைய ஆராதனை பங்கு பெற ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். நாங்கள் வருத்தத்தோட ஒரு பாரத்தோட தேவனை ஆராதிக்க வருவதில்லை. அப்படி வந்தால் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்துல சில காரியங்கள் மாற வேண்டும். When I am coming to worship the Lord, I come with joy and gladness because I see my King, my King and my Savior. I worship you. அப்ப இந்த ஜனங்கள் சொல்றாங்க, இதோ அந்த கழுதை வந்த உடனே அவர்கள் வஸ்திரத்தை எடுத்து அவர்கள் போடுறாங்க, வஸ்திரத்தை கழட்டி கீழே போடுறாங்க. இதோ ஆண்டவரே ஹோசன்னா, உங்களுக்கு ஹோசன்னா உண்டாவதாக. Oh Lord, Hosanna, and we are praising you because you are the King, O Lord. Just for us to get a picture, I have a quote now. This quote is honorable and dignified to me. The quote எனக்கு மரியாதைக்குரிய காரியம். இந்த quote எனக்கு என்னுடைய பெயருக்கு இருக்கிற காரியம். ஆனால் இந்த யூதர்கள் அவங்க 2 வஸ்திரத்தை போட்டிருப்பாங்க. உள்ள ஒரு வஸ்திரம், அதற்கு மேலே இன்னொரு வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை அவர் கழட்டி அவர் சொல்றாங்க, இதோ இந்த தேவனுக்கு முன்பதாக, இதோ இந்த ராஜாவுக்கு முன்பதாக என் வஸ்திரத்தை நான் எடுத்து நான் கீழே நான் போடுறேன். அவர் அது மேலே போகட்டும். Let the Lord go on top of that because my dress, my outer garment, my glory, my fame, my prejudice is gone there. Let the king walk through it. இதோ இந்த ராஜா நடந்து போகட்டும். இந்த ராஜா கழுதையில போகட்டும். என் வஸ்திரம் ஒன்றுமில்லை, என்னுடைய மகிமை ஒன்றுமில்லை, என் பேர் ஒன்றுமில்லை, என் புகழ் ஒன்றுமில்லை. அதுதான் ஆராதனை. We should have a heart of worship to the Lord. We had a wonderful prayer during worship time. God looks at a heart of worship. தேவன் பார்ப்பதை இந்த இருதயத்தை பார்க்கிறார். தேவன் சொல்கிறார், இதோ நான் என் ஜனங்களை ஆராதிக்கும்படியாய்
என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும், என் ஜனங்கள் என்னை புகழ வேண்டும். The Lord is worthy of worship and you, O people of God, come and worship the Lord. இதோ தேவனை நீங்கள் ஆராதிங்கள், தேவனை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அப்போ சில பேர் வந்து சொல்றாங்க, யூதர்கள் வந்து சொல்றாங்க, யாராவது வாசிங்க 39 வாசிங்க. Let somebody read chapter verse 39. இதோ அவங்க துதிக்கும் போது ஜனங்கள் வந்து சொல்றாங்க, இதோ போதகரே நாங்கள் சொல்லுகிறோம், உங்க சீஷர்கள் சொல்லல, சும்மா சொல்லல. You tell your disciples to shut their mouth because you should not deserve this glory. இந்த மகிமை உனக்கு வரக்கூடாது. அவங்க என்ன உன்னை பார்த்து ஹோசேனான்றாங்க, சும்மா இருக்க சொல்லு. யூதர்கள் நினைக்கிறாங்க, இவருக்கு என்ன இந்த புகழ் ஆராதனை? What is this man to get this glory and fame? அப்ப கடவுள் சொல்றார் 40 யாராவது வாசிங்க. கடவுள் சொல்றார், இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஜனங்கள் என்னை ஆராதிக்காமல் இருந்தால் இந்த கல்லுகள் கூட என்னை ஆராதிக்கும். If these people don't worship me, the stones will worship me and these will bring their praises to me because I want this glory and honor now. இந்த நேரத்தில் இந்த காரியம் நடப்பதாக, இந்த ஜனங்கள் என்னை துதிப்பதாக. அவர்கள் துதிக்கலனா இந்த கல்லுகள் துதிக்கும். இதோ இந்த ஆராதனைக்கு நான் பாத்திரமாய் இருக்கிறேன். நீ வந்து எனக்கு சொல்லாதே, எனக்கு ஆராதனை தேவையில்லை. I am the Lord who deserves the worship of the people. My heart is really burdened for the last 2 years for the worship of a church to our God. நம்முடைய ஆலயத்தினுடைய ஆராதனை தேவனுக்கு செலுத்துவதில் என் இதயத்தில் ஒரு பாரம் இருக்கிறது. Lord, let this place be a place of worship. இந்த ஆராதனை என்ன ஆராதனையா இருக்கணும்? இந்த ஆலயம் தேவனுக்கு ஆராதிக்கிற ஆலயமாக இருக்கணும். Let this place be a place of worship. There's one thing we all should do to the Lord is give him the worship. நீ எப்படி தேவனை ஆராதிக்கிறீங்க அது உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஆராதிக்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. It is your duty to worship the Lord. It is your duty to come to Lord and say, my honor to be given to you, I give to you, O Lord. சங்கீதம் 156 யாராவது வாசிங்க. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. Let the Lord, let everything which has breath praise the Lord and let the name of the Lord be glorified. There's one more verse in the Bible that says only when we are alive we can praise the Lord. நாம் உயிரோடு இருக்கும்போது தேவனை துதிக்க முடியும். மரித்த பேருக்கு தேவனை துதிக்க முடியாது. உயிர்த்தெழுதல பேருக்கு பரலோகத்தில் துதிப்போம். ஆனால் உயிரோடு இருக்கிற நாட்களில் தேவனை துதிக்காமல் இருந்தால் அது தேவன் விரும்புவதில்லை. We are celebrating Palm Sunday and remembering the worship they gave 2000 years ago. Not once in a year. வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் இது நினைவு கொண்ட போதாது. வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் தேவனுக்கு கொடுக்கிற ஆராதனையை கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு செலுத்துகிற ஆராதனை நீங்கள் செலுத்த வேண்டும். அவர் ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறார். I want each one of us to acknowledge how we worship the Lord. நான் எப்படி தேவனை துதிக்கிறேன்? நான் நேரத்துக்கு ஆலயத்துக்கு வரும்போது, தேவனை தேடி ஆலயத்துக்கு வரும்போது, எனக்கு இருக்கிற பொறுப்பில் தேவனுக்கு கொடுக்கும்போது, தேவனுக்கு செய்த ஆராதனை நான் செய்வது, அவர் அதில் பிரியமாக இருக்கிறார்
துதிக்காமல் விட்டாலும் இந்த உலகம் அவரை துதிக்கிறது. கடைசியாக பார்க்கிறோம், He is not the owner of the donkey and not just the God who deserves worship. He is the Lord of the temple. அவர் ஆலயத்தின் தேவனாக இருக்கிறார். 41 யாராவது வாசிங்க. லூக்கா 19:41. இதோ அவர் சமீபத்தில் வரும்போது இந்த நகரத்தை பார்த்து அவர் அழுதார். As he came to Jerusalem, he saw the city of Jerusalem and he is filled with tears and he wept and said, I feel sorry for you, Jerusalem. இதோ எருசலேமே, உன்னை நோக்கி நான் துக்கப்படுகிறேன். இதோ ரட்சகருக்காக காத்திருந்த வருஷங்கள், மெஸ்ஸாயா வருவார் என்று காத்திருந்த வருஷங்கள், சொன்ன தீர்க்கதரிசிகள் எல்லாம் நிறைவேறி இப்பொழுது நான் வரும்போது இந்த நேரத்தை அறியாமல் நீங்கள் இருக்கிறீர்களே. You have not understood the time of the coming of Messiah and I am telling you, oh, you will be destroyed. நீங்கள் அழிந்து போவீங்க. மெஸ்ஸாயா வரும்போது, ராஜா வரும்போது அவருக்குரிய அவரை நீங்கள் பார்க்கல, அவரை நீங்கள் உணரல, நீங்கள் அழிந்து போவீங்க. We're all seeing the book of Ezra. Ezra நாம் வாசிக்கிறோம். தேவாலயத்தை கட்டினது யாரு? யார் தேவாலயத்தை கட்டினது? ஜெருபாபேலும் ஜோஷுவா. முதல் முறை தேவாலயத்தை தேவன் அழித்து போட்டார். இரண்டாவது ஜெருபாபேலும் ஜோஷுவா கட்டுறாங்க. இப்பொழுது தேவன் அந்த ஆலயத்துக்குள்ள நுழைய போகிறாங்க. அந்த எருசலேமுக்குள்ள நுழைய போறாங்க. He's going to go into the temple built by Zerubbabel. But he's telling, one day will come, this temple will be destroyed, the city will be destroyed because you didn't see the Messiah. நீங்க Messiah பார்க்காததனால இந்த ஆலயம் அழிந்து போகும், இந்த எருசலேம் அழிந்து போகும் என்று அவர் தீர்க்கதரிசனம் சொன்னார். 70வது நூற்றாண்டில் in 1870 the Roman Empire he destroyed and burned the city of Jerusalem, and even today that city, that place, that temple is destroyed. இன்றைக்கு கூட அந்த ஆலயம் அழிந்து போயிருக்கிறது. ஏனால் இந்த ஜனங்கள் தேவன் வரும்போது அவர் அதை உணராமல் விட்டுட்டாங்க. அது சொல்லிட்டு அவர் அடுத்த நாள் அவர் ஆலயத்துக்குள்ள போறார். Oh, that great time when Jesus went into the temple. I want you to recollect the book of Ezra. The Bible says the Lord stirred up the spirit of Cyrus to build the temple. இந்த தேவன் ராஜாவுடைய இருதயத்தில் பேசி இந்த ஆலயத்தை கட்டும்படியாய் தூண்டிவிட்டார். இந்த தேவன் செருபாபேலை ஆயத்தப்படுத்தி இந்த ஆலயத்தை கட்டும்படியாய் தூண்டிவிட்டார். இந்த தேவன் தேவன் சக்கராயம் ஆகாயம் அனுப்பிச்சு இந்த ஆலயத்தை கட்டும்படியாய் தூண்டிவிட்டார். ஜனங்களால் தூண்டிவிட்டார். இதோ இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அவர் இந்த ஆலயத்துக்குள் நுழைந்து he goes into the temple of God where he had stirred the spirit of the people to say, let them build the temple, and now he is in the temple. அவர் ஆலயத்துக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்துவ பார்க்கும்போதே ஜனங்களுக்கு ஒரு கேள்வி, இவர் என்ன இப்படி பேசுறார்? இவர் என்ன இந்த மரியாதையை எடுத்துக்கிறார்? இவர் என்ன ஆலயத்துக்குள்ள வந்து அதிகாரத்தோடு பேசுறார்? தேவன் போய் சொல்றாங்க, என் ஆலயத்தில் சில காரியங்கள் நடக்குது என்று அதிகாரத்தோடு சில காரியங்கள் அவர் செய்கிறார். இதெல்லாம் பார்த்து ஜனங்கள் சொல்றாங்க, உனக்கு எங்க வந்துச்சு அதிகாரம்? Who gave you the authority to come and do and act like you are God? நீ தேவன் போல, நீ என்ன இந்த ஆராதனை, நீ என்ன இந்த ஆலயத்துக்கு உனக்கு என்ன இருக்குது? உனக்கு என்ன உரிமை இருக்கு இந்த ஆலயத்துக்கு எல்லாம் பண்ண? Who gave you the authority? And people come and say, we will kill you. நான் ஒரு பிளேஸ்ல நான் பார்க்கிறேன். அவர் தேவன் சொல்றார், யாராவது வாசிங்க 46 வாசிங்க. லூக்கா 19:46. என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கும் என்று எழுதியிருக்கிறது. And Jesus is saying this temple
இருந்து கடவுள் சொல்லிட்டார். இதே ஜனங்களால பொறுத்துக்க முடியல. இப்ப ஆலயத்துக்குள்ள வந்து தேவன் சொல்லுகிறார், இது என்னுடைய வீடு. This is my house and this is the house of prayer, but you're made in a den of thieves. And he claims the ownership for his house. இந்த இடத்துக்கு அதிகாரம் அவர் எடுத்து சொல்றார், இது என் வீடு. இந்த ஆலயத்தை கட்டது சாலமோன், ஆனா சாலமோட மேன்மையானவன் நான் இங்கே இருக்கிறேன். இந்த ஆலயத்துக்கு ஜெபிக்கிறது தாவீது, அவருடைய மேன்மையானவன் நான் இருக்கிறேன். இந்த ஆலயத்தை கட்டது யெரொபெயாம், அவருக்கு மேன்மையானவன் நான் இங்கே இருக்கிறேன். இந்த ஆலயத்தை அழகுபடுத்தது ஏரோது ராஜா. இந்த ஏரோதை பார்த்து ஜனங்களுக்கு பெரிய மரியாதை. ஆனால் தேவன் சொல்றார், இது என்னுடைய வீடு. அது எப்படி எடுத்துக்காங்க அங்க இருக்கிற ஜனங்க? ஏசப்பா வந்து இது என் வீட்டுன்னு சொன்னா விட்டுருவாங்களா? அவங்க ஏற்கனவே பிளான் போட்டாங்க, இவரை கொலை செய்யலைன்னா பாரு. ஆனால் தேவன் சொல்றார், நீங்கள் கொலை செய்வீங்க தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கிறேன். அப்படி செய்ய வேண்டியதே நான் தான். இது என்னுடைய ஆலயம். I want us all to remember when the Lord is talking about the temple here, He's talking about the physical structure. அவர் இங்கே பேசும்போது ஆலயம் என்று சொல்வது அவர் பில்டிங்கை குறித்து அவர் சொல்றார். ஆலயத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே 40 நாள் பார்த்துக்கிறோம். நான் இங்கே தேவன் சொல்லுகிறார், இது என்னுடைய ஜெப வீடு. ஜனங்கள் கூடி ஜெபிக்கிற இடம், ஜனங்கள் வந்து தேடுகிற இடம். இங்கே என்னை தேடி ஜனங்கள் வர வேண்டும். இது என்னுடைய ஜெப வீடு என்று அவர் உரிமையோடு சொல்றார். யாராவது வாசிங்க, ஐசியா 56:7 வசனத்தை யாராவது வாசிங்க. தொடர்ந்து வாசிங்க, 6வது வசனத்தை வாசிங்க. ஓய்வு நாள் பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு என்னுடைய வாக்குத்தத்தத்தில் நிலைத்திருக்கிறவங்களை அவர் பார்க்கிறார். The Bible says, those who do not defile the Sabbath day. ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய நாள் என்று அதை கனப்படுத்தாமல் இருக்கும்போது தேவன் அதில் பிரியப்படுவதில்லை. God is not pleased with people who do not honor the Sabbath day. இதோ ஓய்வு நாளை கொடுக்கிற கனத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். யாராவது தேவனுடைய ஆலயத்தை கனப்படுத்தாமல் இருந்தால் அது தேவன் விரும்புவதில்லை. ஆனால் சப்பத் நாளை உபசரிக்கிற ஜனங்களே, நான் என்னுடைய மலைக்கு கொண்டு வருவேன். இது என்னுடைய ஜெப வீடு. இதில் எல்லாருமே வரலாம். The church is open to all. It is open for the sinner, the poor, the needy, the broken, the one who is hurt. And this is my house. It is open for all people. இது எல்லாருக்கும் ஓபனா இருக்குது. நீங்க வாங்க, இது என் வீடு. நீங்க வாங்க, ஏழப்பட்டவங்களே வாங்க, நீங்க துக்கத்தில் இருக்கிறவங்களே வாங்க, நீங்க கவலையில இருக்கிறவங்க வாங்க, பாவத்தில் இருக்கிறவங்க வாங்க. இது ஏன் ஜெப வீடு? சப்பத்தினால உபசரிக்காமல் இருப்பது தேவன் விரும்புவதில்லை. If the church belongs to the Lord, certainly there is one day we worship the Lord on, that is the Sunday. என் வீடு ஜெப வீடா இருக்கோ, தேவன் ஜனங்கள் வந்து என்னை துதிக்க வேண்டும். I want you all to take a moment to look at the church. நம்ம சர்ச் வந்து சுத்தி பாருங்களேன், பில்டிங்கை சுத்தி பாருங்களேன். இந்த 4 செவருக்குள்ள இருக்கிறது யாருடைய வீடு? தேவனுடைய வீடு. This is the Lord's house. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வீடு என்ன பண்ணணும்?
கனம் செய்ய வேண்டும். I keep telling the young people again and again, oh younger generation, oh Gen Z, when you come to church, remember this is not an informal gathering. This is the house of the Lord. இது யாருடைய ஆலயம், யாருடைய வீடு, என்னுடைய வீடு. 1 Timothy 3:15 சொல்கிறது, you know how to conduct yourself in the house of God, which is the church of the living God. தேவாலயத்திலே எப்படி இருக்கணும் என்பது நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இது தேவனுடைய ஆலயம். You know how to conduct yourself because this is the house of the Lord. எபேசியர் 2:19 நீங்கள் ஒருவருக்கொருவர் அறியாத ஜனங்கள் அல்ல, நீங்கள் வேற அல்ல, நீங்கள் எல்லாம் தேவனுடைய ஆலயத்திலே தேவாலயத்துக்கு சேர்ந்த ஜனங்களாக இருக்கிறீங்க. You are belonging to the household of God. You are the members of the household of God, and church is the house of God. The government is trying everything to do possible to take Sunday off. Government என்ன ட்ரை பண்ணுது? தேவனுக்குரிய நாளை எடுக்க வேண்டும் என்று ட்ரை பண்ணுது. கிறிஸ்தவர்களே தூங்கிறாதீங்க, கிறிஸ்தவர்களே எந்திரிங்க. ஞாயிற்றுக்கிழமை என்பது தேவனுக்கு கொடுக்கிற நாளுக்குரிய ஆராதனைக்குரிய நாள். இந்த நாள்ல நான் ஆலயத்துக்கு போவேன். இது தேவாலயம், இது தேவனுடைய வீடு. அவரை நான் போய் தேவாலயத்தில் சந்திப்பேன். The church, so many people are there, especially the last week. A lot of people came and prayed as family in the church. நிறைய பேர் தனிமையாக, நிறைய பேர் குடும்பமாய் வந்து இங்கே ஜெபிச்சுட்டு போனாங்க. I have a prayer for you all. எல்லா மெம்பர்ஸ் எங்கே இருக்கிறீங்களோ, இன்னும் ஒரு வாரம் இருக்குது. அதுக்கப்புறமா கூட எப்போ உங்களுக்கு மனசுக்கு தோணுனாலோ தேவாலயத்துக்கு வந்து ஜெபிச்சுட்டு போங்க. வீட்டில் ஜெபிக்கிறது வேற, தேவாலயத்துக்கு வந்து ஜெபிச்சுட்டு போங்க. நம்ம இதில் சாந்தி ஆண்டி, தேவி ஆண்டி இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் every day they came at 5:30 in the morning, 5 o'clock in the morning, and they prayed. God bless you. இது தேவனுடைய ஆலயம், இது ஜெப வீடு, என்னுடைய ஜெப வீடு. அதான் அடிக்கடி சொன்னேன், ஒரு கிறிஸ்தவனுக்கு 3 அடையாளம். ஒரு கிறிஸ்தவனுக்கு 3 அடையாளம். என்ன அடையாளம்? ஒன்று பைபிள், இன்னொன்று பிரேயர், இன்னொன்று சர்ச். சண்டே உங்களுக்கு விசேஷமான நாள் இல்லைன்னா எனக்குள்ள ஏதோ ஒரு காரியத்தை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். And for all the people who come here from outside the city, நிறைய பேர் வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஒரு பிஜி இருக்குது, உங்களுக்கு சாப்பாடு இருக்குது, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி தேவன் சொல்றார், நீங்கள் ஒரு ஆலயத்தில் இணைத்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய சித்தம். Jeremiah chapter 3:15 says, I will give you a shepherd after my own heart to guide you in knowledge and understanding. It is God's plan that the singers, the people who come from different states, when they come to settle here, you find a church, you have a pastor, you have a fellowship, and you belong to a church. நீங்க எல்லாரும் ஒரு ஆலயத்துக்குள்ள இருக்க வேண்டும், ஒரு பாஸ்டருக்குள்ள கீழே இருக்க வேண்டும், ஒரு பாஸ்டருடைய அடைக்கலத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் தேவாலயத்தில் இருக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். அதே மாதிரி நம்ம சர்ச்சில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும் இதோ இந்த ஆலயத்துக்கு பெரிய மேய்ப்பன் யாரு? தேவன். அவர்தான் இன்னொரு மேய்ப்பனையும் வைத்திருக்கிறார். உங்களுடைய பாஸ்டர், உங்களுடைய ஃபேமிலி உங்களை ஞானத்தில் வழிநடத்தும்படியாக இது தேவாலயம். And I pray that the way you look at the church will change. Please look the way you see the church. It is the house of the Lord. உங்க வீடு எங்க இருக்குது? உங்க வீடு ஒரு அட்ரஸ் இருக்குது. நீங்க ஒரு சர்ச்சுக்கு கனெக்டடா இருக்கும்போது கடவுளுடைய வீடு எங்க இருக்குது? இங்க இருக்குது. உங்க வீட்டில் இருக்கும்போது மனசு துடிக்கணும், கடவுளுடைய வீட்டுக்கு நான் போயிட்டு வரணும்.
கடவுளுடைய வீட்டுக்கு போய் ஆராதனை செய்யணும், கடவுளுடைய வீட்டுல போய் ஜெபிக்கணும், கடவுளுடைய வீட்டுல போய் விசாரிக்கணும், கடவுளுடைய வீட்டுல பந்தியில பங்கு பெறணும், கடவுளுடைய வீட்டுல அவருக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனை நான் வாரம் வாரம் கொடுக்க வேண்டும். This is the house of the Lord. And Jesus claims he is the owner of the temple. He claimed the owner of the donkey, an owner of worship, and then the temple. As we celebrate Palm Sunday, I pray the Lord be the Lord of your life. The தேவன் உங்களுக்கு தேவனாக இருக்கிறோம். நாங்களும் நீங்களும் தேவனுடைய சமூகத்தில் ஒரு கழுதை போல ஒப்பு கொடுத்து, நீர் தான் என் வாழ்க்கைக்கு எஜமான ஆண்டவரே, என் வாழ்க்கை எனக்கு சேர்ந்தது அல்ல ஆண்டவரே. இந்த வேர்ல்ட் ரொம்ப ஃபேமஸ் இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல, my life and my rules. No, it is not your life, it is not your rules, it is God's life. இது உங்க வாழ்க்கை இல்லை, இது தேவனுடைய வாழ்க்கை. தேவன் கொடுத்திருக்கிற வாழ்க்கையில அவரை நாம் கனப்படுத்தி ஆராதிக்கும்படியாக கொடுக்கலாம். கண்களை மூடி ஜெப நிலையில் இருப்போம். Let us be in an attitude of prayer as we celebrate Palm Sunday. The Lord reminds us today that He knows everything. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். தேவன் மோசேயை கூப்பிடுவது, மோசே சொன்னார், அப்பா எனக்கு வாய் இல்லை, என்னால் பேச முடியாது, அப்பா என்னால் அங்க போக முடியாது, நீங்கள் யாராவது அனுப்புங்க, நீங்கள் யாராவது பார்த்துக் கொள்ளும் என்பது தேவன் சொன்னார். இதோ ஜீவனை படைப்பது யார்? I am the Lord, and I am the Lord who is in power of everything. எனக்கே நீ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறியா? Are you trying to give me explanation and say you can't do this, it's like this and that? Don't you acknowledge that I am the Lord? நான் தேவன் என்பதை நீ உணரலையா? மோசே நீ போ, நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார். The same Lord looks at you today and says, I am the Lord of the donkey, and I am your Lord. உனக்கு நான் தேவனாக இருக்கிறேன், உனக்கு நான் ராஜாவாக இருக்கிறேன். ஒரு கழுதையை போல நீ ஒப்பு கொடுத்து, அந்த எஜமானனை போல ஒப்பு கொடுத்து, இதோ தேவனே நீரே வாழ்க்கையை கிரியை செய்வது, நான் என்ன சொல்வதாகவே நீர் நடக்குங்க. He knows everything. If you come to church with some worry or problems, please know that the Lord knows everything. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை அறிந்திருக்கிறார். அவர் உங்களை படைத்தவர், அவர் உங்களை உருவாக்கினவர், அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்களுக்கு வாழ நாட்கள் அவர் ஏற்கனவே தீர்மானம் செய்தவர். இதோ மனிதனுடைய நாட்கள் இவ்வளவுதான் என்று அவர் முடிவு செய்தவர். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. And submit to the Lord and say, oh Lord, here is my life, oh Lord, take me and use me. ஆண்டவரே நீர் என்னை பயன்படுத்துங்க. நீ ராஜாவாக என் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அப்பா. நீ தேவன் என்று அறிந்து உங்களை நான் ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே. Oh Lord, help me to worship you, oh Lord. Forgive me if I am not worshiping you. ஆண்டவரே உங்களை துதிக்காமல் இருந்தால் என்னை மன்னியும் ஆண்டவரே. நீர் துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே. அந்த ஜனங்கள் துதித்தாங்க. நான் நீ சொன்னீர் இவங்களை துதிக்கிறாலும் பரவாயில்லை, இந்த கல்லுகளை துதிக்கும். These stones will worship me even if you don't worship. He is not waiting for you to worship him because he is not out of honor and worship because I don't worship. But no, it is my duty to worship the Lord. இந்த தேவனை துதிக்க வேண்டும் ஆண்டவரே. இது உம்முடைய ஜெபமே ஆண்டவரே. இதோ இது என்னுடைய ஆலயம் என்று நீ சொன்னீர். நாங்கள் உம்மை துதிக்க வேண்டும், நாங்கள் உம்மை குணப்படுத்த வேண்டும். இந்த ஓய்வு நாள் ஆண்டவரே எங்களோடு நீ பேசும் அப்பா. Help us to worship you, O Lord. Help us to come to you and say, you be the Lord of our life.
நேரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுப்போம்.